ஸோ வணக்கம் சக்கர வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் ஆல் இந்த ட்ரிக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ டுட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சிட்டு பெல் அமைச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கைஸ் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கழுத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் தான் நினைக்கலாம். ஸோ ஆனால் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸில் ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து பாலோட பிளேஸ்மெண்ட் தான். பால் வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே இப்படி தூக்கி போட்டு கேட்ச் பண்ண ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக கையில் எடுத்து இப்படி மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வைக்கும் போது நல்லா கீழே குமிச்சிக்கோங்க. பேக் வந்து 90 டிகிரிஸ்க்கு இருந்தால் இனி பெட்டர். ஆனால் ஒரு 45 டிகிரிஸ்க்கு கம்மியாக இருந்தால் தான் பின்னாடி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கையில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்படி மிஸ் ஆகும்போது கீழே உருண்டு போச்சுன்னா இன்னும் நல்லா குமியணும் அர்த்தம். ஸோ வந்து கீழே நல்லா குமியணும். ஸோ குமியும் போது உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஐஸ் வந்து மேலே பார்க்கணும். ஸோ பால் இப்படி கழுத்து வச்சுட்டு மேலே வந்து முன்னாடி இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கழுத்து அண்ட் ஹெட்டில் வந்து பால் பேலன்ஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது உங்களோட தலையும் கழுத்து மட்டும் தான் கான்டாக்டில் இருக்கும். ஸோ கீழே வந்து இங்கே வந்து கொஞ்சம் கேப் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கும். அதேமாதிரி வந்து நீங்கள் மேலேயும் இங்கே கீழேயும் டச் பண்ணுறவே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பால் பேலன்ஸ் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தூக்கி போட்டு பிடிக்கிறது தான். ஸோ தூக்கி போட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு இப்படி தூக்கி போட்டு தான் பிடிக்கணும். ஸோ வந்து இப்படி பிடிக்கும் போது கரெக்டாக நீங்கள் பாலை வந்து இப்படி கீழே வாங்குற மாதிரி கீழே போயிட்டே இருங்க. ஸோ மேலே தூக்கி போட்டு பாலை பாட்டே இருங்க. கடைசி நேரம் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ வந்து பாலோட பொசிஷன் எப்படி வருதுன்னு தெரியும். ஸோ பாலோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கீழே குமியணும். ஸோ அந்த மாதிரி கீழே குமியும் போது தான் அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் கீழே வந்து ஈடு கொடுத்து பாலை கேட்ச் பண்ண முடியும். இப்படி ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஒரு 5-6 ட்ரிக் இருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு பழகணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்துக்கோங்க. கூட பெல் அமைத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இது பஷா ஷைனிங் ஆஃப். பீஸ்.